இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது உன்னோட சைஸ் தான் மனிஷா. ஏன் அது உனக்கு பத்தல? தெரியல லக்ஷ்மி. மித்ரா, நீ இது உள்ள போதான்னு பாரு. மித்ரா, இது என்கேஜ்மெண்ட் ரிங். இதை நீ போட்டு விட்டா நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி தான். மனிஷா, அது என்கேஜ்மெண்ட் ரிங். நினைச்சவங்களா அதை உனக்கு போட்டு விடக்கூடாது. அதை போட்டு விடணும்னா அந்த உரிமை அதிகாரம் இப்ப நீரஜ்க்கு மட்டும்தான் இருக்கு. புரியுதா? மனிஷா, நீ போடுற பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். அண்ணன் கையால ரிங் போட்டுக்கலாம்னு நினைச்சல. லக்ஷ்மி அண்ணி கரெக்டா உன்னை தடுத்து உன் பிளானுக்கு எடுத்துட்டான். நீரஜ், அந்த ரிங் ஒழுங்கா போலியா? நீ கொஞ்சம் போட்டு விடு. அட, இப்போ கரெக்டா செட் ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் எனக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அதிகமாயிட்டே போகுது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகுதுன்னு பயமா இருக்கு. நீ எனக்கு தான்ற நம்பிக்கை முதல்ல எனக்கு வரணும்னா, நீயும் நானும் வாழ்க்கையில எப்பவும் சேர்ந்தே இருப்போன்ற நம்பிக்கை எனக்கு வரணும்னா, இன்னைக்கே நமக்கு கல்யாணம் நடந்தாகணும். அண்ணா, என்னடா நீ பண்ற எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஆல்மோஸ்ட் மனிஷாக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. அவளுக்கும் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. உன் லைஃப் ஆல்ரெடி லக்ஷ்மி அண்ணியோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இப்பவும் மனிஷாவை மீட் பண்றது, அவகிட்ட பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைண்ணா. மனிஷாவை நான் காதலிச்சிருக்கேன்டா, கல்யாணமும் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இங்க லக்ஷ்மி அண்ணியோட உன் லைஃப் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல. இன்னமும் நீ மனிஷா மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்தா அண்ணியை ஏமாத்துற மாதிரி ஆயிடும்னா. கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட் விவேக்? ஏமாத்துறது, குற்றம் செய்யறது, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. நல்லா இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்கு. மனிஷா அவளோட லைஃபை பார்த்துக்கிட்டு அவ போயிடுவா. ஆனா இன்னமும் நீ அந்த மனிஷாவை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்க. உன்னை நம்பிட்டு இருக்கிற லக்ஷ்மி அண்ணியோட வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போறன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. பட் மனிஷா எனக்கு வேணும். இந்த விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எனக்கு மனிஷா வேணும், அவ்வளவுதான். இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருந்தது மனிஷா, அதான் லேட் ஆயிடுச்சு. கம் ஆன் அங்கிள், எல்லாரும் சொல்ற ரீசன்ஸ் நீங்களும் சொன்னா எப்படி? அதான் இப்ப வந்துட்டோம்ல மனிஷா. உன் நிச்சயதார்த்தத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம வெற்றிகரமா நடத்திட்டே கிளம்புறோம், சரியா? தேங்க்ஸ் ஆண்டி.
என்னுடைய நிச்சயதார்த்தம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு நீங்க நினைச்சதுக்கு மித்ரா வாழ்க்கையில இருந்து என்ன வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்களா ஆண்டி? அது என்னைக்கும் நடக்காது. யார் குறுக்க வந்தாலும், ஏன் அது நீங்களாவே இருந்தாலும், ஜஸ்ட் 4 நாள்ல மித்ராவை நான் ஏன் பக்கம் திருப்பி நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மா லக்ஷ்மி, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை நீ தான் முன்ன இருந்து நடத்தணும். மனிஷாவை ரெடி பண்றதுல இருந்து என்கேஜ்மெண்ட் ரிங் மாத்துற வரைக்கும் உன்னோட பங்களிப்பு இருக்கணும், சரியா? கண்டிப்பா செய்றேன் தாத்தா. உண்மையை சொல்லணும்னா அது என்னோட கடமை. இதை என்னோட குடும்பமா நினைச்சு பண்ணுவேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. இதுக்கு போய் யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? அம்மா லக்ஷ்மி, மேல ரூம்ல நீரஜ் அம்மாவோட நகைகள் இருக்கு. அதெல்லாம் என் மருமகளுக்கு போய் சேரணுங்கிறது அவளோட ஆசை. அது எல்லாத்தையும் மனிஷாவுக்கு போட்டு விடுமா, சரியா? சரிங்க தாத்தா. மனிஷா, என்ன லக்ஷ்மி, உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஏன் அப்படி சொல்ற? நீரஜ் ரொம்ப நல்ல பையன். மனுஷங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க கூடிய பையன். ஹைட் 6 அடி இருந்தாலும் மனசு மட்டும் சின்ன குழந்தைங்க மாதிரி. அப்படி ஒருத்தங்க புருஷனா அமையறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க தாத்தா சொல்லுவாரு, சின்ன குழந்தைங்க மாதிரி மனசு இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் சின்ன குழந்தை மாதிரி தான் பாத்துப்பாங்களாம். சின்ன பசங்க விளையாட்டு பொம்மைய எவ்வளவு நாசுக்கா பாத்துப்பாங்களோ, இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண அவ்வளவு நாசுக்கா பாத்துப்பாங்களாம். உன் வாழ்க்கையே குட்டிச்சுவராக்க போற மனிஷாவுக்கு நீ பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க லக்ஷ்மி. புதுசா அறிமுகமாகி புதுசா வாழ்க்கைக்குள்ள வர போறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அவங்கள நம்ம முன்னாடியே காதலிச்சிருந்தா, கொஞ்ச நாள் அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணிருந்தா, அப்ப கண்டிப்பா தெரியும் அவங்களுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னு.